ஹாய் ஹலோ வெல்கம் நண்பா. இது உங்கள் திருவிழாக்ஸ். உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம், பண்டிகையை கொண்டாடுங்களே அப்படிங்கிற மாதிரி. என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர்மெலன் திவாகர் மீண்டும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கீழ்ப்பாக்கம் காவல்துறையினரால். அது என்னென்ன கேஸ் அப்படிங்கிறத வீடியோக்குள்ள பார்ப்போம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, தொடர்ந்து நம்மளோட இணைந்தீர்கள். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திவாகர் வந்து சமீபத்தில் ஒரு வாரத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுத்துருந்தான். கீழ்ப்பாக்கம் காவல்துறையினர் வந்து இந்த மாதிரி இது பண்ணுறாங்க. நான் சொல்லியிருந்தேன் இவன் கைது செய்யப்பட்டான், இவனை வந்து இது பண்ணாங்கன்னு. அதுக்கு நிறைய பேர் போய் சொல்கிறாங்கன்னு கூட சொல்லியிருந்தீங்க. அதுக்கு சம்மந்தமாக இன்றைக்கி ஒரு வீடியோ, நேற்று கூட ஒரு வீடியோ, இன்றைக்கி ஈவினிங் ஒரு வீடியோ கூட வருது. ஆனால் ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இப்போ ரியலாகவே திவாகர் கைது செய்யப்பட்டிருக்கான். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரொவோக் யூடியூப் சேனல், அந்த சேனலோட சொத்துக்களை சேதப்படுத்தினதுக்கு என்னென்ன வழக்குகள் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். அந்த இஷ்யூலாம் ப்ரொவோக் யூடியூப் சேனல் இஷ்யூவில் தான் கைது செய்யப்பட்டிருக்கான். ப்ரொவோக் யூடியூப் சேனலோட சொத்துக்கள், தனியார் சேனல்களோட சொத்துக்களை நாசம் பண்ணது, அதாவது கேமரா இதெல்லாம் உடைச்சது. ரெண்டாவது வந்து ஊழியர்களை தாக்கியது. ஊழியர்கள், அதாவது அங்கே உள்ள ஊழியர்கள் வந்து கேமராமேன்லாம் தாக்கி கையிலெல்லாம் பரண்டி ரொம்ப இதாக இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, தனியார் நிறுவன ஊழியர்களை ஆபாசமாக திட்டியது. இது ஒரு கேஸு. நான்காவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, காவல்துறையினரை தன்னுடைய வேலையை செய்ய விடாமல் தடுத்தது. என்னன்னா, 100க்கு கால் பண்ணிட்டு அங்கே இருந்து இவன் ஒரு அராஜகம்லாம் பண்ணியிருக்கான், நிறையா விஷயங்கள்லாம் பேசியிருக்கான், காவல்துறையினரை வேலை செய்ய விடாமல் தடுத்திருக்கான். அங்கே வர சொன்னதுக்கும் கூட வராமல் இவன் வந்து கொஞ்சம் இது பண்ணியிருக்கான். ஸோ காவல்துறையினர் வந்து காவல்துறையினரை வேலை செய்ய விடாமல் தடுத்ததுங்கிற பிரிவில் இவன் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் இப்போ இந்த திவாகரை கைது பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி ஒருக்க கைது பண்ணாங்க. இப்போ எதுக்கு இவ்வளோ மும்மரமாக கைது பண்ணாங்கன்னா, திவாகர், அதாவது தவளை தன்வாயால் கெடும் அப்படிம்பாங்க. அதே மாதிரி தான் இந்த திவாகர் என்ன பண்ணியிருக்கான்னா, அவனே தான் போய் கமிஷனர் அலுவலகத்தில் ஒரு மனு கொடுத்தான் பார்த்தீங்களா. கமிஷனர் அலுவலகத்தில் வந்து அந்த மனு மேலே விசாரணை பண்ண சொல்லி கீழ்ப்பாக்கத்துக்கு அனுப்பியிருக்காங்க. கீழ்ப்பாக்கம் போலீஸார் இந்த மாதிரி விஷயம் சொல்லவும், அப்போ அரெஸ்ட் பண்ணுங்க அந்த நபரை அப்படின்ட்டு இருக்காங்க. தவளை தன்வாயால் கெடும்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. இந்த தவளை தன்வாயாலே கெட்டுருச்சு. பேசாமல் இருந்திருந்தா கூட இந்நேரம் ஒரு வீடியோவை போட்டு இதாகிட்டு ப்ரொமோஷன் வாங்கிட்டு, இல்லை இந்த இன்டர்வியூ கொடுத்துட்டு பேசாமல் போயிருந்துருக்கான். காவல்துறையினர்கிட்டே போய் வம்பளுத்து முதலமைச்சர் பார்த்துக்கிட்டார். முதலமைச்சர் இந்த மாதிரி விஷயத்துலலாம் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டார் திவாகர். நீங்கள் வந்து கொழுப்புக்கு வந்து காவல்துறையினரை திட்டிட்டு நீங்கள் ஒரு மாதிரி பேசிட்டு தப்பிச்சிடலாம் நீங்கள் நினச்சிங்க. அது இனிமேல் நடக்க போகிறதில்ல. முதலமைச்சர் இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டார். ஸோ வசமாக சிக்கிய திவாகருங்கிறது தான் இதுக்கு டைட்டில் வைக்கணும்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு இது இவ்வளவு நாள் எத்தனை பேரை, சினிமா பிரபலத்தை எல்லாரையும் கேவலமாக பேசியிருக்கான். அந்த ப்ரொவோக் யூடியூப் சேனல், அந்த சேனலுக்கு இதுக்குள்ளே எவ்வளோ ஒரு அராஜகம் கொண்டு பண்ணியிருக்கான். நான் ஒன்று தான் கேட்குறேன். இவன் இன்டர்வியூக்கு போகிறான், இன்டர்வியூ பிடிக்கல, பேமெண்ட் வாங்கக்கூடாது. ஆனால் இவன் போய் உட்கார்ந்த உடனே பேமெண்ட் தான் முதல்ல வாங்குறான். பேமெண்ட்டை வாங்கிட்டு அந்த பேமெண்ட்டை கொடுத்தாச்சுன்னா அந்த சேனல் வந்து அந்த வீடியோ வெளியிடலாம். ஓகேவா? நீ வந்து அப்போது வந்து இதாக முடிஞ்சிச்சு, ட்ரேடாக முடிஞ்சிருச்சு. ஓகேவா? அப்போ அவங்க வெளியிடலாம். நீ பேமெண்ட்டை கொடுத்துட்டு நீ போயிருந்தனா அவங்க வெளியிட்டிருக்க போகிறதில்ல. இல்லை அவன் பேமெண்ட்டும் வாங்கலை அப்படின்னா நமக்கு நாளைக்கு பிரச்சனை வரும் அப்படின்ட்டு. ஆனால் இவன் பேமெண்ட்டையும் வாங்கிட்டு வீடியோ வெளியிடக்கூடாதுன்னா அப்போ அவங்க என்ன நஷ்டத்தில் போகணுமா? அவங்க அதை தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? நஷ்டத்தில் போக முடியாது. அதனால அவங்க எல்லோரும் வெளியிட்டுட்டாங்க. இதில் வந்து அவங்க மேலே எந்த தவறும் இல்லை. ப்ரொவோக் யூடியூப் சேனலும் வந்து பேமெண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால அவங்களும் வந்து சொல்லிட்டாங்க, நாங்கள் பேமெண்ட் கொடுத்துருக்கோம் சார், பேமெண்ட் வாங்கிட்டு இவர் எப்படி இப்போ வீடியோ போடக்கூடாதுன்னு சொல்லலாம்னு சொல்லிட்டு அவர் மேலே கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க. இப்போ வாட்டர்மெலன் கைது செய்யப்பட்டிருக்கான். வெளியில் வந்துடுவான், ஜாமீன் வாங்கிடுவான். ஏன்னா இவனுக்கு பின்னாடி ஒரு பெரிய கார்பரேட் இருக்குது, ஜாமீன் வாங்கி வெளியில் வந்துடுவான். பட் இப்போதைக்கு இது ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா 2வது முறையாக திரும்ப கைது செய்யப்பட்டிருக்கான். இந்த முறையாவது மக்களுக்கு வெளியில் தெரியல அளவுக்கு நியூஸ் போட்டாங்க சேனல்ஸ். ஓகேவா? முதல்ல நியூஸ் போடாமல் நம்ம சொல்லும்போது எல்லோரும் பொய் செய்திருந்தாங்க. ஆனால் இப்போ நியூஸ் போட்டிருக்காங்க. அதனால் மக்கள் எல்லோரும் இந்த சந்தோஷத்தை கொண்டாடுங்க. திருவிழா சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி.